இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளந்தானில் வெள்ளம் குறித்த போலி அழைப்பு வேண்டாம், போலீஸ் நினைவுறுத்து. கிளந்தானில் வெள்ள பேரிடர் தொடர்பான போலி அழைப்புகளை செய்ய வேண்டாம் என்று அம்மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது யூசுப் மமாட் பொதுமக்களுக்கு நினைவுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட அவ்விவகாரம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை மட்டும் பாசிர் மாஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகம் 107 போலி அழைப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பாசிர் மாசில் மட்டும் நாங்கள் 107 அழைப்புகளை பெற்றுள்ளோம். இன்னும் இதர மாநிலங்களை சேர்க்கவில்லை. அப்போது நாங்கள் போலி விவகாரம் குறித்து கருத்தில் கொள்ளவில்லை. நாங்கள் ஊழியர்களை அனுப்பிவிட்டோம். ஆனால் அவ்விடத்தில் வீடு இல்லாதது போன்ற போலியான தகவலையும் உள்ளடக்கியதாகும் என்றார் அவர். அச்சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு அனுப்புவதற்கு முன்னர் போலீசார் ஒவ்வொரு அழைப்பையும் தணிக்கை செய்ய தொடங்கிவிட்டனர். இதனிடையே சுங்கை கிளந்தான் நிரம்பி வழிய தொடங்கியதை அடுத்து கொத்தபாருவில் சுமார் 2 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. எனவே மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவது உட்பட தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் வழங்க கிளந்தான் மாநில போலீஸ் தயார் நிலையில் உள்ளது. இதுவரை எந்த சூழலாக இருந்தாலும் கொத்தபாருவில் நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம். நீர் நகரம் வரை செல்ல தொடங்கிவிட்டது. இதுவரை இடமாற்றம் செய்யும் நிலை ஏற்படவில்லை. எனினும் இந்த சூழலையும் கையாள நாங்கள் தயாராக உள்ளோம் என்று முகமது யூசுப் தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள தற்காலிக நிவாரண மையம் PBS-இல் வெள்ளம் ஏற்பட்டால் அங்கிருப்பவர்களை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையும் அதில் அடங்கும் என்று டாக்டர் முகமது யூசுப் மமாட் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரிங்கிட் நிதி உதவி. முதல் மாநாடு முழுவதிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு மத்திய அரசாங்கம் 1000 ரிங்கிட் நிதி உதவியை வெள்ளிக்கிழமை வழங்கியுள்ளது. தற்காலிக நிவாரண மையங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இந்நிதி வழங்கப்படுவதோடு தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா நிர்ணயித்த விதிமுறைகளின்படி கட்டம் கட்டமாக விநியோகிக்கப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி தெரிவித்தார். உதவிகள் குறிப்பாக பண உதவி வழங்குவது முழுமையாக மேற்கொள்ளப்படும் என்று நான் நம்புகிறேன். PBS-க்கு இடமாற்றம் செய்த குடும்ப தலைவர்கள் நட்மா நிர்ணயித்த விதிமுறைகளின்படி உதவி கிடைக்காமல் இருக்கக்கூடாது. நேற்று தெலங்கானா மாத்தாங் தேசிய இடைநிலை பள்ளியில் செயல்படும் PBS-ற்கு வருகை மேற்கொண்ட பின்னர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். வீடும் வீட்டு பொருட்களும் சேதமடைந்தது போன்ற இழப்புகளை எதிர்நோக்கிய குடும்ப தலைவருக்கோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அவசர உதவி மற்றும் நிதியை வழங்க வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் மாநிலத்தின் அரசாங்கங்களை மத்திய அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ரூட் 1 நிஸ்டெல்ரூவை புதிய நிர்வாகியாக நியமித்துள்ளது லெய்ஸ்டர் சிட்டி. தனது புதிய நிர்வாகியாக லெய்ஸ்டர் சிட்டி ரூட் 1 நிஸ்டெல்ரூவை நியமித்துள்ளது. ஸ்டீவ் கூப்பருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிஸ்டெல்ரூ 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை லெய்ஸ்டர் சிட்டியின் நிர்வாகியாக பணியாற்றுவார். லெய்ஸ்டர் சிட்டியின் புதிய நிர்வாகியாக ரூட் 1 நிஸ்டெல்ரூ பொறுப்பேற்க உள்ளதை அக்ளப் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. லெய்ஸ்டர் சிட்டியின் தொடர் பின்னடைவை தொடர்ந்து முன்னாள் நிர்வாகி கூப்பர் நீக்கப்பட்டு நிஸ்டெல்ரூ உடனடியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பின் நிர்வாகி எரிக் டென் ஹாக் நீக்கப்பட்டதை தொடர்ந்து துணை நிர்வாகியாக பணியாற்றிய நிஸ்டெல்ரூ அக்ளப்பின் இடைக்கால நிர்வாகியாக பொறுப்பேற்றார். தற்போது ரூபன் அமோரிம் மான்செஸ்டரின் நிர்வாகியாக பொறுப்பேற்றுள்ளார். UPM பெயரை மாற்றுவதா ஒப்புதல் கிடையாது என ஸ்லாங்கூர் சுல்தான் திட்டவட்டம். UPM எனப்படும் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் பெயரை பழையபடி மலேசிய விவசாய பல்கலைக்கழகம் என மாற்றும் பரிந்துரைக்கு தமது ஒப்புதல் கிடையாது என ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா அறிவித்துள்ளார். UPM-இன் துணை வேந்தரான தம்மிடமோ பல்கலைக்கழக நிர்வாக வாரியத்திடமோ தான் அது குறித்து முதலில் விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றார் அவர். புத்ரா என்பது உண்மையில் பெத்தனியன் உன்டோக் ராக்கியாட் என்பதன் சுருக்கமே ஆகும். எனவே புத்ரா என்ற முத்திரை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என செட்டாங்கில் நடைபெற்ற UPM-இன் 48வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய போது சுல்தான் ஷரஃபுடின் சொன்னார். தவிர நாட்டின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஜா அவர்களின் நினைவாக புத்ரா என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை அவர் நினைவுறுத்தினார். வரலாற்று சுவடுகள் தெரியாதவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது.
பேசும் முன் உண்மை நிலவரங்களை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என ஸ்லாங்கூர் சுல்தான் நினைவுறுத்தினர். யுபிஎம் பெயர் மாற்ற பரிந்துரையை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு முன்னதாக கூறியிருந்தார். மலேசிய விவசாய பல்கலைக்கழகம் 1997 ஆண்டு ஏப்ரல் மாதம் மலேசிய புத்ரா பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றம் கண்டது. மலாய் இனத்தை சாராதவர்கள் பெர்சத்துவுக்கு ஆதரவளிக்க தயக்கம். பெர்சத்து கட்சிக்கு ஆதரவளிக்க மலாய் இனத்தை சாராத மக்கள் தயங்குவதை அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகதன் யாசின் ஒப்புக்கொண்டார். அண்மையில் நடைபெற்ற மாநில தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் பெர்சத்து மற்றும் பெரிகத்தான் நேஷனலுக்கு கிடைத்த வெற்றிக்கு மலாய் மற்றும் பூமிபுத்ரா வாக்காளர்களை பெரிதும் பங்காற்றியதாக அவர் கூறினார். மலாய் அல்லாத மக்கள் இன்னும் பெர்சத்துவை ஆதரிக்க தயங்குகின்றனர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அண்மையில் நடைபெற்ற தொடர் இடைத்தேர்தல் மற்றும் மாநில தேர்தல்களில் பெர்சத்து மற்றும் பெரிகத்தான் நேஷனல் வெற்றிக்கு மலாய் மற்றும் பூமிபுத்ரா வாக்காளர்களின் உறுதியான ஆதரவே காரணம். மலாய்க்காரர் அல்லாத ஆதரவு உள்ளது, ஆனால் அது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார். சனிக்கிழமை ஷாலாமில் நடைபெற்ற பெர்சத்து கட்சியின் 7வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது முஹிதீன் அவ்வாறு கூறினார். இந்தியாவின் அமேசான் நிறுவன ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமேசான் நிறுவனம் இவ்வாண்டின் மிகவும் பரபரப்பான விற்பனை காலகட்டத்திற்கு தயாராகி வரும் நிலையில் ஊதிய உயர்வு மற்றும் நல்ல பணி சூழலை கோரி இந்தியாவில் உள்ள அந்நிறுவன ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேக் அமேசான் பே என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கிடங்கு ஊழியர்கள் மற்றும் பொருட்களை விநியோகிக்கும் ஓட்டுநர்கள் சுமார் 200 பேர் தலைநகர் புதுடெல்லியில் பேரணி நடத்தினர். சிலர் அமேசான் தலைவர் ஜெஃப் பெசாஸின் புகைப்படம் கொண்ட முகமூடிகளை அணிந்து சியாட்டிலை தளமாக கொண்ட அந்நிறுவனத்தின் நடைமுறைகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் அடிப்படை ஊதியம் 10,000 இந்திய ரூபாய் என்றும் அது குறைந்தது 25,000 இந்திய ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் புதுடெல்லி பேரணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் கூறுகின்றனர். மேலும் அங்கு அதிகமான வேலைப்பளு என்றும் அவர்கள் குறைப்பட்டனர். இவ்விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே வீதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் அதன் ஊழியர்கள் வேண்டுமென்றே இச்செயலை புரிவதாகவும் தவறான கூற்றுகளை வெளியிடுவதாகவும் அமேசான் இந்தியா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தம் அமலால் பல்லாயிரக்கணக்கான லெபனான் மக்கள் வீடுகளுக்கு திரும்பினர். கடந்த புதன்கிழமை இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து பல்லாயிரக்கணக்கான லெபனான் மக்கள் தென் லெபனானில் உள்ள தங்களது வீடுகளுக்கு திரும்ப தொடங்கினர். கடந்த செப்டம்பரில் தொடங்கிய இப்போரினால் 13 லட்சத்திற்கும் அதிகமான லெபனான் மக்கள் இடம்பெயர்ந்தனர். தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளதால் தங்கள் உடைமைகளுடன் அனைத்துலக நெடுஞ்சாலைகளின் வழி அவர்கள் பயணங்களை மேற்கொள்கின்றனர். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே பல மாதங்கள் நீடித்த கடுமையான மோதல்கள் தென் மற்றும் எல்லை பகுதிகளில் மோசமான அழிவை ஏற்படுத்தின. இடம்பெயர்ந்தவர்கள் மீண்டும் திரும்புவது, மறுசீரமைப்பு முயற்சிகள் மற்றும் ஹெஸ்பொல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பகைமையை முடிவுக்கு கொண்டு வரும் ஐநாவின் 1701 தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது ஆகியவை குறித்து கலந்துரையாடல் லெபனான் உள்துறை அமைச்சர் பெய்ரூட்டில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். இந்நிலையில் கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய ராணுவம் பல்வேறு ஆயுதங்களுடன் பலமுறை லெபனானின் பல பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக லெபனான் ராணுவம் சமூக ஊடகங்களில் குறிப்பிட்டுள்ளது.